ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Vivo X60 அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க Vivo X60 X60 Pro ரெண்டு மாடல் இறக்கியிருக்காங்க. இவங்க முழுக்க இந்த வாட்டி இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட கேமராவை கொடுத்துருக்காங்க. விவோவோட தெரியும், விவோனாலே அவங்க கேமராவை ஒரு சூப்பராக கொடுப்பாங்க. நாம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதும் Vivo X60 எப்படி இருக்குமோ அதே லுக்கில் உள்ள ஒரு ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஃபோன் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். 180p வச்சு தான் எடுக்கேன். இதில் 4K சப்போர்ட் வரைக்கும் இந்த ஃபோனில் இருக்குது. ஆனால் 180p எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே என்ன ஃபோன் கமெண்ட் பண்ணுங்க. Vivo X60 என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த வாட்டி ஆல்ரெடி X50 சீரிஸ் பார்த்துருப்பீங்க. X50ல கேமரா சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 2020 மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டுமே கொடுக்க முடியாத லெவலுக்கு நம்ம விவோ பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன், அதாவது ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் இருக்கலாம். பட் இந்த வாட்டி Vivo X60ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா X50ல பண்ண அதே கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிஸ், அதாவது ஜைஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்ல் ஜைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து, அதாவது பல வருடங்களாக லீடிங்காக இருக்கிற ஒரு கம்பெனி தான் கார்ல் ஜைஸ். அவங்க கூட சேர்ந்து அவங்களோட கேமரா டெக்னாலஜி லைக் OnePlus 9 ப்ரோ எப்படி பண்ணாங்க, ஹேசல் பேண்ட் கூட அவங்களோட டைப் வச்சு அவங்க கேமராவை மேக் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது கேமரா செக்ஷனை ஃபுல்லாக அவங்க சைடில் கொடுத்துருவாங்க. அவங்க செஞ்சு கொண்டு வந்தால் இவங்க அசம்பிள் பண்ணி தருவாங்க. அதே வேலை தான் இதுலேயும் நடக்க போகுது. Vivo X60 ப்ரோ X60 சரி ப்ரோவும் சரி ரெண்டுலேயுமே ஜைஸ் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி கேமராவை பக்காவாக கொண்டு வராங்க. ஜைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய நோக்கியா ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜைஸுங்கிற சென்சார் சென்சாரில் இது சாதாரண சோனி சென்சார் தான். அதாவது வழக்கமாக இருக்கிற சோனி சென்சாரோட அவங்க ஜைஸ் ஹேசல்பேண்ட் இவங்கெல்லாம் ஒரு ஆப்டிக் லீடிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க. இவங்க பல வருஷங்களாக பல இடங்கள்ல அதாவது சில ஆப்ரேஷன்ஸ், முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், பாடி சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தமாக, கண்ணில் கேட்ராக்ட் லென்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஜைஸ் அப்படி லீடிங்கில் இருக்காங்க. அதனால இவங்க ஃபோட்டோகிராஃபியை ரீடிஃபைன் பண்ணுவாங்க. உலகத்திலே மிக அதிக உயரவாயிருந்த லென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஜைஸோட லென்ஸ் தாங்க. ஸோ இந்த வாட்டி விவோ பக்கத்துலேருந்து நம்ம பக்காவான சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டான கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சைடில் லாஸ்ட்டாக வீடியோவில் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க. இது என்ன ஃபோனில் தான் இந்த கிளிப்ஸ்லாம் ஷூட் பண்ணுறீங்களா, அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுறீங்களா, அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ் மாதிரி கேமராஸ் தான் நம்ம நிலாவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த லென்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லென்சஸ் பர்டிகுலர் என்ன பண்ணணும்னா, அதாவது நல்லா ஜூம் பண்ணி, அதாவது ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணுங்க. அதாண்டாங்க அதோட சாதாரண அந்த சோனி பெரிய கம்பெனி, அவங்களோட லென்ஸுக்கும் இந்த லென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஜெய்ஸோட லென்ஸ் ஹை எண்ட் சில லென்ஸ்லாம் 1.4 அப்பச்சரில் இருக்கிற லென்ஸ் $4,000 வருது. ஆனால் அதே இது சோனியில் பார்த்தீங்கன்னா $1,400 தான் வரும். ஏன்னா அவங்களோட ரெப்யூட்டேஷன் அப்படி இருக்குது. ஏன்னா அவங்களோட அவுட்புட் ஜெய்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ட்ரஸ்ட் வருது. அப்படிப்பட்ட கேமராவோட டைப் வச்சு தான் நமக்கு இந்த வாட்டி விவோ ஒரு சூப்பரான ஃபோனை ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க X60யோட அன்பாக்சிங் பார்க்கலாம். விவோ எப்பவுமே அவங்க தர்ற மாதிரி எக்ஸ் சீரியஸ்க்குலாம் கொஞ்சம் பெரிய பொட்டியாக தருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த V20 ப்ரீமியம் சீரீஸ்லையும் ஒரு டார்க் ப்ளூ கலர் மாதிரி, இந்த சட்டை கலர் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே இதில் தான் கொஞ்சம் நல்லா பெரிய பெட்டியாக கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதுல எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க வழக்கம் போல். பட் இது எக்ஸ் சீரீஸுங்கிற காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் பொட்டி, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. வாங்க பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு நல்ல பெரிய சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 33 வாட்ஸ் குவிக் சார்ஜ், 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் யூசேஜுக்கு பக்காவாக போதுமான பேட்டரி தாங்க. அது அழகா ஒரு நாள் அழகாக நிற்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ்லேயும் நீட்டாக நிற்கிது ஃபோன் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் கீழே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு விவோ ஒப்போ இன்னும் வரைக்கும் அவங்க இதில் ஹெட்ஃபோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டே வராங்க. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி வயர்லெஸ், அதாவது ஹைரஸ் ஆடியோஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். டைப் சி டு 3.5mm கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் நீட்டாக சைடில்
மெட்டல் ஃப்ரேம் கொடுத்து பேக்ல வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அதிகமாக அது எடுக்கிறது இல்லை, நீட்டாக இருக்குதுங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போக இன்னொரு ஒரு லைட் கிரீன் மாதிரி ஏதோ சொல்றாங்க, அந்த கலருமே நல்லா இருக்குதுங்க. கேமரா மாடல்னு பார்த்தீங்கன்னா போன சீரிஸ் உள்ள மாதிரி தான் இருக்குது கேமரா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நம்ம சொன்ன இவ்வளோ நேரம் ஒரு லென்ஸை பற்றி பேசணும்ல, அவங்களோட பிராண்டிங் இருக்குது, ஜைஸோட பிராண்டிங் இருக்குது. அதனால கேமரா அவுட்புட் எப்படி இருக்குன்னு வர 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 அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேமரா அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைக் பண்ணிட்டீங்கனாலும் பார்க்கலாம். ஓகே, பண்ணிட்டீங்களா? லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டீங்களா? ஓகே, பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா Snapdragon 870. ஆமாங்க, இது ஒரு 5G ப்ராசஸர். 5Gல தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து என்னென்ன பேண்டு அவைலபிளாக இருக்கணுமோ அந்தந்த 5G பேண்டோட தான் இந்த ஃபோனில் நமக்கு சப்போர்ட் தராங்க. இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு 5G வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரதுனால மேபி இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுனால நான் எவ்வளோ எதிர்பார்க்கணும்னா கிட்டத்தட்ட X60 வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 40,000க்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லா டிசைனு உங்களுக்கு கேமரா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது வந்து அவங்களோட FunTouch OS 11ல தான் ரன் ஆகுது. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டான 11 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்பெனி தரப்புல இருந்து மேஜர் 2 அப்டேட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க 3வது அப்டேட் கூட தரலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் கமெண்ட்ல, உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு ஃபோன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சைடு வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபோன் வந்து கர்வ்டு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து அந்த 3D கர்வ் டிஸ்பிளே இருக்குல்ல, 2 சைட்லையும் பெசல்லெஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கீழேயும் மேலேயும் ரொம்ப வந்து லைட் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை ஃபோனில். ரொம்பவே பெருசாகவே சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. 33 வாட்ஸ் மேபி உங்களுக்கு சின்னதாக தெரியல அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. பட் இந்த 33 வாட்ஸ் உங்களுக்கு 35லேருந்து 37 நிமிஷத்துக்குள்ள 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணிடும். அதனால எந்த குறையும் வைக்காது. சார்ஜிங்லையும் சூப்பராக இருக்குதுங்க மொபைலு. கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே பிக்கில் ரன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பிரோஜனமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஏன்னா நம்ம இதில் ஒரு லென்ஸோட டெக்னாலஜி பற்றி நாங்கள் இதில் கவர் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல ஒருவேளை படிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதனால் பண்ணுற வேண்டியது நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபோனை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஸ்கின் ஃபிங்கர் பிரிண்ட் 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது டச் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ரோல் பண்ணாலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ரோல் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது மொபைலு. அவ்வளோதான். அதை பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி கேமராங்க, எங்கேயும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதாவது கேமராவில் கிம்பிள் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்படி நம்ம ஒரு குதிரையில் எப்படி ஆடி ஆடி போனாலும் வீடியோ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும் உங்களுக்கு. அதாங்க கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன். அதாவது உள்ள இருக்கிற கேமரா வந்து இப்படி இந்த லென்ஸ் எப்படி ஆடும், கிம்பிள்ல இருந்து எப்படி ஆடுமோ, அதனால vlog பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு போனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கேமராவை கையில தூக்கி தெரிய வேண்டியதில்லை. டக்குன்னு ஒரு ஈவெண்ட்னா டக்குன்னு அது ஒரு வீடியோ எடுத்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர். விவோனாலே கேமரா தான். அப்போ உங்களோட டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ல நமக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து ரிப்ளை கண்டிப்பா பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோயல். பை பாய், see you.